வணக்கம். ஓம் சாந்தி. ஸ்ரீமத் பகவத்கீதையின் 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தின் யாத்திரையில் பரமாத்மா அர்ஜுனனை இந்திரியங்களை ஜெயித்தவனாக, அதாவது இந்திரிய ஜீத் ஆக்குவதற்கான பல விஷயங்களை இங்கு கூறிக்கொண்டிருக்கிறார். சஞ்சயன் என்பதற்கும் இதே பொருள்தான். மகாபாரதத்தில் யுத்தத்தை பற்றி வர்ணிக்கக்கூடிய சஞ்சயன், அவனுக்கும் இந்திரியங்களை ஜெயித்ததனால் சஞ்சயன் என்று பெயர். இந்திரன் என்றாலும் இந்திரியங்களை ஜெயித்தவன் என்று அர்த்தம். அதேபோல் பரமாத்மா ஒவ்வொரு மனித ஆத்மாக்களையும் இந்திரியங்களின் அடிமைத்தனம் அல்லது அந்த ஒரு ஜெயில் கைதியை போன்று வாழக்கூடிய மனித ஆத்மாக்களை அதிலிருந்து விடுவித்து சுதந்திரத்தை அனுபவம் செய்ய வைப்பதற்காக இந்த கீதை ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். இங்கு உதாரணத்திற்கு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவுடைய சபையில ஒருத்தன் போய் தன்னுடைய வில் வித்தைகளை அவன் ராஜாவின் முன்னால் அழகழகான வில் வித்தைகளை செய்து காட்டுகிறான். அதை பார்த்து ராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு என்ன வேணுமோ கேள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ஒரு வில்லாளி என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, எனக்கு வேற எதுவும் வேண்டாம், நான் வில் வித்தையில் சிறந்தவன் அப்படின்னு எனக்கு ஒரு பாராட்டு கடிதம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்ப ராஜா சொல்றாரு, இவ்வளவுதானே, கட்டாயமா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மந்திரி என்ன சொல்றாரு அப்படின்னா, ராஜா ஒரு நிமிஷம், நம்மளுடைய தேசத்தோடைய எல்லையில் இருக்கிற ஒரு காட்டுல ஒரு முதிர்ந்த வில்லாளி இருக்காரு, இவர் போயிட்டு அவர்கிட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு வரட்டும், இவர் வில்லாளி, உயர்ந்தவ திறமை வாய்ந்த வில்லாளி அப்படின்னு சொல்லி, அப்ப நாம இவருக்கு பாராட்டு கடிதம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ராஜா சொல்றாரு, சரி இவரை நீங்க அங்க அழைச்சிட்டு போங்க அப்படின்னு. அப்போ அந்த வில்லாளி அவர்கிட்ட போறாரு. அங்க என்னன்னா, ஒரு காட்டுக்கு நடுவுல ஒரு சின்ன குடில் இருக்கு. அது பக்கத்துல ஒரு தோட்டத்தை பராமரிச்சுட்டு இருக்காரு ஒரு முதியவர். அங்க போனாக்க ஒரு வில் வித்தை செய்யக்கூடிய எந்த ஒரு அடையாளமும் எதுவுமே அங்க இல்ல. இவர் அங்க போனதும் தான் வந்த ஒரு நோக்கத்தை சொல்றார். அப்போ அந்த முதியவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி உன்னுடைய வில்லு அம்பெல்லாம் இங்க ஒரு இடத்துல வச்சுடு அப்படின்னு சொல்றாரு. அதை வாங்கி வச்சுட்டு, நான் சொல்றதை செய்யின்னு சொல்லி அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊத்துறது, அதை எப்படி காப்பாத்துறது, வெயிலிருந்து மழையெல்லாம் கெட்டு போகாம பார்த்துக்கிறது, இந்த மாதிரி செய்ய சொல்றாரு. ஒரு வாரம் ஆச்சு, இவரும் பார்த்துக்கிட்டே இருக்காரு, நமக்கு இவர் எப்போ பாராட்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி. அவர் ஒண்ணுமே சொல்லலை. அப்போ ஒரு நாள் இவரும் தன்னுடைய ஒரு பொறுமையை இழந்து கேட்குறாரு, எனக்கு நீங்க எப்பதான் இந்த சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க, நான் ஒரு சிறந்த வில்லாளின்னு கேட்க தானே வந்திருக்கேன் அப்படின்னு. அவர் சொல்வாரு, ஒன்று செய்ய, நீ இன்னும் ஒரு வாரம் இதையே செய்ய, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. இவர் இன்னும் ஒரு வாரம் அதையே செய்யறாரு. அப்பயும் அவர் ஒண்ணுமே சொல்லலைன்னு ஒன்னே இவர் கொஞ்சம் சத்தமாக மனம் சலிப்படைஞ்சு அவர்கிட்ட கேட்பாரு, எனக்கு நீங்க நான் வந்த நோக்கம் என்ன, நீங்க என்ன வேற ஏதோ செய்ய சொல்றீங்களே அப்படின்னு. அப்போ அவர் சொல்வாரு, சரி உன்னோட வில் வித்தையை காட்டு பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, வில்லையும் அம்பையும் எடுத்து குறி வைப்பார். குறி வைக்கிறது தான் தாமதம். இவர் சொல்வார், கீழே போடு உன்னோட வில்லையும் அம்பையும் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்பாரு. ஒரு வில்லாளிக்கு இருக்கிற எதுவுமே உன்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அவர் சொல்வாரு, உனக்கு என்ன தெரியும், நீ என்ன வில்லாளியா, நீ ஒரு வில் அம்பு பிடிக்கக்கூடியவனா கூட தெரியலையே உன்னை பார்த்தா அப்படின்னு சொல்வார். அப்போ அவர் என்ன சொல்வாரு, அந்த முதியவர் அம்பையும் வில்லையும் எடுத்து சரமாரியா அவரு அந்த அம்பு எய்ய ஆரம்பிப்பாரு. ஒரு செயினாக ரொம்ப அழகா 7, 8 அம்பு ஒன்று பின்னாடி ஒன்று அவர் அந்த அம்பை குறி வச்சு ஃபோக்கஸ்டா அம்பை எய்வர். அதை பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும். அப்ப அவர் கேட்பாரு, நீ இவ்வளவு சிறந்த வில்லாளியா அப்படின்னு. அப்ப அவர் சொல்வாரு, இப்போ உனக்கு புரியுதா, ஒரு வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை நம்ம அடையணும் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் அதுக்கு ஃபோக்கஸ் நமக்கு தேவை. அந்த மன ஒருமைப்பாடுங்கிறது எவ்வளவு அவசியம், அந்த மன ஒருமைப்பாடு உன்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்வார். அது மட்டும் இல்ல, நீ வந்த லட்சியம் வெறும்ன சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு தான். ஆனா அந்த வாழ்க்கையில வரக்கூடிய உனக்கு நீ அடைய வேண்டிய லட்சியத்தை நோக்கி நீ போகும்பொழுது உனக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு மனோபலம்,
ஒருமைப்பாடு, ஃபோக்கஸ் அது எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அவர் உடனே கால்ல விழுவாரு. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட்டு. நிச்சயமா எனக்கு அந்த பாராட்டு கடிதம் இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதாவது மனிதன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அதை அடைய விரும்புறான். ஆனா அதுல அவனுக்கு ஒரு மாஸ்டரி இருக்கா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறி. அந்த லட்சியத்தை நம்ம அடையணும் அப்படின்னா அதுல ஃபோக்கஸ் மட்டும் இல்ல, அதுல முழு திறமையும் நமக்கு இருக்கணும் இல்லையா? அப்போ அடுத்ததாக பரமாத்மா அர்ஜுனனுக்கு என்ன சொல்றார் அப்படின்னாக்க, தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ, தானி சர்வாணி சம்யம்ய யுக்தः ஆசீத மத்பரஹ, வசே ஹி யஸ்ய இந்திரியாணி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா, வசே ஹி யஸ்ய இந்திரியாணி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. அர்ஜுனனுக்கு இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, சர்வாணி சம்யம்ய, அனைத்து இந்திரியங்களையும் அடக்கி, யுக்த ஆசீத மத்பரஹா, என் ஒருவனை மட்டுமே, என் மேல நீ வைக்கக்கூடிய அன்பை மட்டுமே கருத்துல வச்சுக்கிட்டு, வசேகி எஸ்ய இந்திரியாணி, அப்படி அடக்கப்பட்ட இந்திரியங்களை உடையவனுடைய தஸ்ய பிரக்யா பிரதிஷ்டிதா, அவனுடைய ஞானம்தான் நிலை பெற்ற ஞானமாகும் அப்படின்னு சொல்றாரு. இங்க 2-3 விஷயம் சொல்றாரு. இறைவன் மேல மட்டும் அன்பு கருத்துல வச்சு நம்ம எப்படி கர்மங்களை செய்யணும், புலன்களை எப்படி ஒருமுகப்படுத்தி அடக்கி நம்ம எப்படி கர்மங்களை செய்யணும், அவனுடைய ஞானம்தான் நிலை பெற்றது அப்படின்னு சொல்றாரு இங்க பரமாத்மா. அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மனதை அடக்கிறது, புலன்களை அடக்கிறது அப்படின்னா உடனே அவங்களுக்கு புத்தியில என்ன வருது அப்படின்னா துறவரம், சந்நியாசி அப்படின்னு தான். அப்போ மனதை அடக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் திறந்துட்டு காட்டுக்கு போகணும்னு அவசியமா? காட்டுக்கு போய் பல வருடங்களாக நாம சாதனையை புரிந்து கூட மனம் திரும்பவும் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால இங்க இறைவன் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, சந்நியாசி ஆகணும்னு தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையே ஒரு யோகம், நம்ம வாழ்க்கையே ஒரு யாகம் மாதிரி. நாம இதை சரிவர நடத்தணும் அப்படின்னா, நிச்சயமா நம்ம வாழ்க்கையோட லட்சியத்தை அடையணும் அப்படின்னா, நிச்சயமாக நமக்கு ஒரு ஃபோக்கஸ் வேணும். நம்மளுடைய மனதை, சித்தத்தை நான் அமைதிப்படுத்தணும். அப்போ ஒருமுகப்படுத்துறதுக்கு அவசியம் நிச்சயமாக புத்தியில இறைவனுடைய நினைவு. இந்த 2 விஷயத்தையுமே இறைவன் புரிய வைக்கிறார். சுயத்தை உணர்வது. அப்போ நம்ம துறவரம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஆன்மீகத்தோடைய முதல் அடியே என்ன அப்படின்னாக்க தன்னை உணர்தல். நான் யார் அப்படின்னு ஆன்ம ஞானத்தை உணரக்கூடிய நிலைதான் நம்ம முதல் அடி புலன்களை ஒருமுகப்படுத்துறதுக்கு. ஏன்னா புலன்கள் எப்பொழுதுமே என்னன்னா, இந்த புலன்கள் எதையோ ஒன்னத்தை நோக்கி தான் போகுது. மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஐம்புலன்களுக்கும் தேவை. ஏன்னா நம்மளுடைய ஒரிஜினல் குவாலிட்டியே ஹாப்பினஸ், ஆனந்தம் தான். அப்ப அதுல தவறு இல்லை. ஆனா அந்த மகிழ்ச்சி இறைவனிடமிருந்து நான் அன்பு வைக்கும் பொழுதுதான் அது கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த நாம மனதுக்கு நிறைய புரிய வைக்கணும். அப்பதான் இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா, அர்ஜுனனை பார்த்து இந்த விஷயத்த நம்ம சொல்லும் பொழுது, புரிய வைக்கும் பொழுது, இறைவனை நினைக்கும் பொழுது, அப்ப நம்ம யாரை அதிகமா நினைக்கிறோமோ, எதை பற்றிய தியானம் நிறைய இருக்கோ அதோட சாயம் தானே நமக்கு நிறைய வரும். அப்ப பரமாத்மாவை பற்றிய நினைவு நம்ம புத்தியில இருக்கும் பொழுது, அந்த சாயம் நம்ம மேல வரும்பொழுதுதான் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய மனம் கட்டுப்படும், ஒருமுகப்படும். அப்போ இந்த அறிவாளியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனித ஆத்மாவுமே இந்த 2 விஷயத்திலையும் நிச்சயமாக கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அப்போ ஒருத்தன் இந்த 2 விஷயம் பார்த்தோம் இல்லையா? இப்ப அறிவாளியாக இருக்கக்கூடியவன், முயற்சி செய்யக்கூடியவன், 2 பேரையுமே இது இழுத்து செல்லும்னு சொன்னோம். அப்போ ஒருத்தன் ரொம்பவும் அறிவாளி, ஞானத்துல நிலைப்பட்டவன் அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க, இப்போ நம்ம யாரையாவது பார்த்து உனக்கு கோபம் வருமானு கேட்டா என்ன சொல்லுவாங்க? இல்ல, நான் அமைதியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எப்பொழுதும் கோபம் வரதில்ல, ஒரு சூழ்நிலை அதுக்கு காரணமா அமையும் பொழுதுதான் நிச்சயமாக அந்த கோபம் வருது.
அப்போ எதிர்மறையான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வரும்பொழுது யாருடைய மனம் அமைதியாக இருக்கோ அவங்கள தான் நம்ம சொல்ல முடியும் இவங்க அறிவாளி அல்லது நிலை பெற்ற ஞானம் உள்ள ஆத்மா அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த காரணம் முக்கியம் இல்லை. ஏன்னா பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த காரணத்தினால நான் கோவப்பட்டேன். கோபம் வரதா இல்ல நான் கோவப்படுறோமாங்கிறத நம்ம சிந்திக்கணும். அப்போ கோபம் வெளியிலிருந்து வருது இல்ல, உள்ளிருந்து வருது. இப்போ உதாரணத்திற்கு இந்த புத்தர் கதை நம்ம நிறைய வாட்டி கேட்டிருக்கோம். புத்தர் ஒரு இடத்துல வந்து தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் காட்டுல தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த பக்கமா ஒரு திருடன் வரான். அங்க வந்துட்டு அவன் எந்த காரணமும் இல்லாமையே புத்தரை திட்ட தொடங்குறான். ஒரு ஒரு மணி நேரமாக அவரை வந்து அவன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஏசுறான், திட்டுறான், எல்லாம் பண்றான். அப்போ ஒரு 1 ஹவர் கழிச்சு புத்தர் என்ன சொல்றாருன்னா, நீ ரொம்ப களைச்சு போயிருப்ப, முதல்ல தண்ணி குடி, அதுக்கப்புறமா நீ தொடரு உன்னுடைய வேலையன்னு. அவன் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இவ்வளவு நேரம் நான் உங்களை இவ்வளவு கீழ்த்தரமா பேசினேனே, திட்டினேனே, உங்களுக்கு கொஞ்சம் கூட கோபம் வரலையா அப்படின்னு கேட்குறாரு. அப்ப அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு ஒருத்தர் ஒன்று கொடுத்தாக்க அதை ஏத்துக்கிறது ஏத்துக்காதது என்னுடைய கையில தானே இருக்கு. நீ கொடுக்கறத நான் ஏத்துக்கல அப்படின்னா கொடுத்தவர்கிட்ட தானே அது திரும்ப போகும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அதாவது நாம பொதுவாக கோபம் வெளியிலிருந்து வருது, எனக்கு மற்றவர்கள் கோபத்தை உண்டு பண்றாங்கன்னு நினைக்கிறோம். இப்போ எனக்குள்ள இருந்தாதான் அது வெளியில வரும். ஸோ அப்ப புலன்களை ஜெயித்தவர்களுக்கு அடையாளமாக இங்கு இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, நாம கோபத்தை ஜெயிக்கணும். ராஜா அம்பரீஷ் கூட என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, 5 புலன்களை நாம அடக்கணும் அப்படின்னா அதை கண்ணால இங்க வந்து பக்தியோடைய ஒரு நிலையை வர்ணிக்கிறாரு. கடவுளுடைய நம்ம ஞானத்தை நாமத்தை ஜபிக்கணும் வாயால, இறைவனுடைய உருவத்தை கண்ணால தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவருடைய மகிமைகளை காதால கேட்கணும். இப்படி 5 புலன்களை நாம் இறைவன் பால் செலுத்தும் பொழுது நிச்சயமாக நம் மனம் மற்றும் 5 புலன்கள் நம் வசப்படும். இதை நாம தினசரி வாழ்க்கையில துறவரம் தேவையில்லை, இதை நாம செய்து பார்த்து நம் மனதுக்கு நாமளே பயிற்சி அளிக்கலாம். ஓம் சாந்தி.